அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ்ரீ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பகவானானவர் ஜூன் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது மார்கழி 28 தேதிக்கு பின் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார். இப்படி சஞ்சாரம் செய்யும் போதுல உலக ரீதியா என்ன நடக்கும்னு பார்த்தா, நம்ம நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியா ஒரு சர்வாதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு உயர்ந்த அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது போதனை செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு போகும். அதாவது இப்ப நம்ம நியூஸ்ல பாக்குறோம், பல பிரச்சனைகள், ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டு அதிபரை கைது செஞ்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். இதுல நம்ம நாடு தலையிடலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஒரு ஆளுமைக்கு கொண்டு இவங்க உள்ள நுழைஞ்சு இதை நீங்க இப்படி பண்றது சரி, இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுமே ஒரு உயர்ந்த ஒரு நல்ல மாறுதலுக்கு மாதிரி, ஒரு நல்லா கௌரவிக்கிற மாதிரியோ இல்ல சொல்ற மாதிரியோ போற்றுகிற மாதிரியோ நல்ல ஒரு உன்னத நிலைக்கு போகும். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகும் போதுல அவங்களோட நாட்டு வளங்கள், எந்த ஒரு நாடா இருந்தாலுமே அந்த நாட்டின் வளங்கள் வெளியில வரும். அந்த பொருளாதார ரீதியா எல்லாமே தலை தூக்கி நிற்கும். சீர் கெட்டு போன அனைத்து விஷயங்களும் நல்ல முறைக்கு கொண்டு வரப்படும், சீரொழுங்கு செய்யப்படும் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். காலபுருஷ தத்துவத்தின் படிப்படையில் மேஷத்துக்கு 10ஆம் பாவத்துல வரும்போதிலே இந்த மாதிரி விஷயங்கள் நாட ரீதியாவே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு புதிய சாதகமான விஷயம் இல்ல ஒரு சாதனையே படைக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி புதிய ஐடி கம்பெனிஸ் இல்ல ஐடி செக்டர்ல புதுசா ஏதாவது இன்வென்ஷன், அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் வர்றதுனால நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நடக்கும். ஐடி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால புதிய பரிணாம வளர்ச்சி இல்ல புதிய ஒரு விஷயங்கள் செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற அளவுக்கு உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும். இது உலக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த ராசியாதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போறார் அப்படிங்கிறத சொல்லலாம். சோ ரொம்ப போராட்டத்திலையும் கஷ்டத்திலையும் இருந்திருப்பீங்க. ரொம்ப என்னடா இது என் லைஃப் எப்படிதான் இருக்கும் அப்படிங்கலாம் நினைச்சிருந்திருப்பீங்க. சோ அதுக்கு ஒரு மாற்றம், குறிப்பா எது சம்பந்தப்பட்ட அமைப்புகளால, கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்ல நோய் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்லாட்டி தடைகள், ஏன்னா நினைச்சதை என்னால அடையவே முடியலையே அப்படிங்கிற அமைப்புகளாலேயோ ஏதாவது ஒரு பாதிப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இந்த அமைப்பெல்லாம் இப்ப தாண்டி வர்ற நேரம் வந்துருச்சு. ஏன்னா ராசிக்கு 9ல அப்ப 1, 5, 9 இயங்கும். 1, 5, 9 இயங்குனாவே இப்ப அனைத்து வயதினர்களுக்கும் ஒண்ணு உங்க அப்பா சப்போர்ட் பண்ணுவாரு, இல்ல உங்க பையன் சப்போர்ட் பண்ணுவாரு, இல்ல உங்களுக்கே நீங்களே ஒரு ஊர்தி மாதிரி எடுத்துக்கிட்டு ஜெயிச்சு வருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சோ எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கறது, ஃபுல் பாசிட்டிவா நடக்குமான்னு சொல்ல முடியாது, பட் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? திருமணம் ஆகாத ரிஷபராசினர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுல எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தா அது உங்களுக்கு சாதகமா இருக்காது இந்த காலகட்டத்துல அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் காரணம் என்ன, ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் தொடர்பு கொள்றதும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் வருவதும் அது ஒரு சரியான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்காது, நெகட்டிவா தான் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு பேசி தீக்கிறதுக்கு உண்டான அமைப்பை பாருங்க. சரிங்களா? மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புல அற்புதமான பலன்கள் வரும். அதே மாதிரி விளையாட்டுத் துறையிலையும் உங்களுடைய பேர் நல்லபடியா சிறந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் 9ஆம் இடத்துல உச்சமாகிறது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளஸ்ஸா இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாய் இணைஞ்சு இருக்கிறனால, ராசியாதிபதியோட செவ்வாய் இணைஞ்சு இருக்கிறனால நீண்ட நாட்களாக கணவன் மனைவி சண்டை ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தவங்களா இருந்தா அவங்க எல்லாம் திரும்பி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதுவும் செவ்வாய் உச்சமாய் சுக்கிரனோட சேர்றது, ரிஷபராசி ஆண்களாக இருந்தா மனைவியே சேருவாங்க, பெண்களாக இருந்தா கணவரே தேடி சேருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அவங்களோட உடல்நல பாதிப்பு இருந்தாலும், ஏன்னா ராசிக்கு 8ல செவ்வாய் இருந்துச்சு அப்படிங்கும் போதுல அவங்களுக்கு உடல்நல பாதிப்போ இல்ல மனநல பாதிப்போ இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டு உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தோ, ஏன் கவர்மெண்ட் ஆபீசர்ஸா இருந்தா டிரான்ஸ்பர் வாங்கிட்டு கூட இருந்திருக்கலாம். அந்த எல்லா பாதிப்பும் நிவர்த்தியாகி இப்ப திரும்பவும் சேர்ந்துருவாங்க, எல்லாமே நல்லபடியா இருக்கும், ஃபுல் பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சொல்ற சூழ்நிலை இப்ப உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை. அதாவது பாதிப்புகள் கூட திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தெளிவாயிருச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? பயணம் தொழில் சம்பந்தமாகவோ இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காகவோ அடிக்கடி
பயணம் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டேபிளா ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை பார்த்தவங்களா இருந்தா, இப்ப ஒண்ணு இல்ல, நிறைய பேர் ஏசி ரூம்ல உட்கார்ந்து வேலை பார்க்கறவங்களா இருந்தா அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல இங்க இருந்து அங்க இருந்து இங்கன்னு என்னடா இப்படி அலைய விடுறாங்களே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணும். சோ அதிகப்படியான பயணம் கொண்ட ராசிக்காரர்கள் நீங்க. அதனால பயணம் பண்றதுக்கு தயாராயிருங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்ல. புதுசா மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ, ஏன்னா 3ஆம் இடத்தை சுக்கிரன் செவ்வாய் தொடர்பு கொள்றாங்க, சூரியன் எல்லாமே தொடர்பு கொள்வாங்க. சோ கண்டிப்பா மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்ல பத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ ஏதோ ஒண்ணு நீங்க புதுசா வாங்குற மாதிரி இருக்கும். கேஜெட், மொபைல் கேஜெட் எல்லாமே, இயர்போனா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதோ ஒண்ணு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் கூட இதுல சேர்த்துக்கலாம். ஸோ லேப்டாப்பா இருக்கலாம், லேப்டாப் சம்பந்தப்பட்ட டூல்ஸா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு அது ரிலேட்டடா நீங்க இந்த காலகட்டத்துல வாங்குற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. எதுவும் சேதாரம் இல்லாம புதுசா வாங்கலாம். நான் ஆல்ரெடி கையில வச்சிருக்கிறத உடைச்சு புதுசா வாங்குறதுங்கிறது தப்பு. சோ அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை ரிஷபராசினருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும், பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எதுவும் புதுசா நீங்க வாங்குற மாதிரி இருந்தா இங்க பார்த்து நிதானமா வாங்க. காரணம் என்னன்னா, எல்லா கிரகங்களும் சாதகமா இருந்தாலும் 3ஆம் இடத்தை சுக்கிரன் செவ்வாய் தொடர்பு கொள்ளும் போதுல பூமியை விரயம் பண்ணும் தன்மை தான் இருக்குமே ஒழிய வாங்குற தன்மை இருக்காது. சோ அதை வாங்கி திரும்பி விற்கிற மாதிரி உள்ள அமைப்பா இருந்துச்சுன்னா வாங்குங்க. சரிங்களா? சேவிங்ஸ்க்கு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சு வாங்கியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாம். அது கொஞ்சம் பார்த்து நிதானமா வாங்க. இல்லாட்டி பணம், அதாவது இடம் ஒரு சிக்கல்ல வந்து விழுகும் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? இப்போ நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தாய் வழி உறவினர்களாலும் தந்தை வழி உறவினர்களாலும் உங்களுக்கு நிச்சயம் ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். ஒரு நல்ல யோகமான அமைப்பு, உங்களோட பேர் புகழ் பரவுற மாதிரி இருக்கும். இல்ல உங்களோட முயற்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி உங்களை திடீர்னு தூக்கி விடுவாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு உங்களுக்கு பொண்ணோ பையனோ பாக்குறாங்கன்னா, அந்த பையன் எனக்கு தெரியுங்க சூப்பர் பையங்க, அந்த பொண்ணு எனக்கு தெரியுங்க சூப்பர் பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ். அதாவது தாய் வழி உறவினர்களும் தந்தை வழி உறவும் உங்களை பத்தி முழுக்க முழுக்க நல்ல பேச்சே இந்த நேரத்துல பேசுவாங்க. அதாவது உங்களை வந்து உயர்த்தி ஒரு எல்லாத்துக்கும் தகுதியானவர் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு கோயில் இப்போ பொங்கல் வரப்போகுது. சோ அந்த பொங்கல்ல கோயில் திருவிழா மாதிரி கொண்டாடுற ஊரா இருந்தா உங்களை முன்னிறுத்தி, உங்களை உயர்த்தி, உங்களை முன்னிறுத்தி எந்த ஒரு செயலையும் செய்வாங்க. சோ தலைமை பண்பு உங்களை தேடி வரும் அப்படிங்கறத கூட சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன் 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரா, அப்ப திடீர்னு புகழ் பெறுகிறது. சோ இந்த அமைப்பு பங்காளி ஒற்றுமை திடீர்னு கூடும். பங்காளி ஒற்றுமை எல்லாம் வந்துடும். எல்லாமே சக்சஸா சப்போர்ட்டிவாவும் இருப்பாங்க. சோ இதுல எல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை, உங்களுக்கு நீட்டா இருக்கும். அதே மாதிரி ராகு 10ல இருக்கார். சோ இந்த அமைப்பு தொழில நல்லபடியா கொண்டு போகும், 2க்கும் மேற்பட்ட தொழிலை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு எந்த அளவுக்கு உண்மையோ, குடும்பம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தேவையில்லாத இந்த 2க்கும் மேற்பட்ட அப்படிங்கிற தொழிலை சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள் 3வது மனிதர்களாலோ 3வது நபராலோ ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். குறிப்பா அது வந்து வேற்று இனத்தவராலோ வேற்று மதத்தவராலோ தான் நடக்கும். சோ குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி ஒற்றுமை மத்த எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மட்டும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் போதே 3ஆவதா ஒண்ணு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். சோ அதை மட்டும், ஏன்னா வக்ர குரு 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. சோ இந்த அமைப்பு வந்தாவே பொதுவா இது நடக்கும் இயல்பா. சோ இதை மட்டும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கான்சியஸா இருந்தா எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சந்திரன் 27 நாள்ல 27 நட்சத்திரத்தையும் சுற்றுறவரு. இவருக்கு வந்து 9ஆம் இடத்துல சுக்கிரன் வரும் போதுல எல்லா வகையான இன்பத்தையும் அனுபவிக்கணும்னு நினைப்பார். சகல விதமான இன்பங்கள். இப்போ ஒண்ணு கார்ல, லக்ஸுரியான கார்ல போகணும், லக்ஸுரியான ஹோட்டல்ல சாப்பிடணும், லக்ஸுரியான லைஃபை வாழணும், கோயிலுக்கு போனா விஐபி டிக்கெட்ல போயிட்டு வரணும், விஐபிக்கு என்ன பண்றாங்களோ அதை பூரா நமக்கு பண்ணணும். இது அத்தனையும் எதிர்பார்த்து போவீங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துக்கு வராரு, செவ்வாய் வந்து உச்சமாகிறாரு. சோ இது வந்து கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, அந்த விஐபியோட நீங்க இணைஞ்சு போறதுனால உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி நீங்க வந்து திடீர்னு பிராண்ட் ஆயிட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். நீங்க பிராண்டு தான். பட் ஆனா உங்களுக்கு நேரடியா அது கிடைக்குங்கிறதோட ஒரு பிராண்டுக்கு அது கிடைக்கிறதுனால அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒரு நல்ல மனிதரோட அறிமுகம் கிடைக்கும். அந்த மனிதரால் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வாக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லை, திடீர்னு யாராவது ஒரு பெரிய மனிதர், உங்க ஊர்லயே பெரிய மனிதர் உங்களோட சேர்ந்து சுத்தணும்னு நினைக்கிறாரு. அவரோட நீங்க சேர்ந்து சுற்றுற சூழ்நிலை வருது. அப்ப அவர் ஒரு கார்ல போனாருன்னா அந்த கார்ல உங்களை வாங்கன்னு நினைச்சிட்டு தான் போவார். அவர் ஒரு கோயிலுக்கு போறாருன்னா அந்த கோயில்ல அவருக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு உங்களோட மரியாதை இமேஜ் கூடும். இந்த சுக்கிரன் அதை தான் உங்களுக்கு பண்ணுவார், பெரிய ஆளு அப்படிங்கிற அமைப்பு.
அதே மாதிரி வாழ்க்கையை இழந்தவர்களாக இருந்த பட்சத்தில் இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கைகூடி வரும். வாழ்க்கை இழந்தவர்களுக்குத்தான் நான் இதை சொல்றேனே ஒழிய ஆல்ரெடி நான் இதுல இருக்கேன் இன்னொரு பண்ணலாமா நினைக்க கூடாது. வாழ்க்கை இழந்தவர்களுக்கு இது இரண்டாம் திருமணம் அமைப்பை கொடுக்கும். டைவர்ஸ் வாங்கினவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு பாதிப்புல கணவனையோ மனைவியோ இழந்தவங்களா இருக்கும் பட்சத்தில் இரண்டாம் திருமண அமைப்பு கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல மருத்துவ செலவு நடக்கும். சோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. குழந்தையால் மருத்துவ செலவு இல்ல குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்கும். இல்லாட்டி குழந்தைகளுக்கு படிப்புக்காண்டி கூட அதிகப்படியா நீங்க செலவு பண்ற தன்மை வரும். சோ இது எது வேணாலும் நடக்கலாம். சோ இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்களா? மத்தபடி எந்த பாதிப்புமே இல்லை. அடுத்தது மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஒரு 4 நாளுக்கு அமைதியா இருங்க. என்னன்னு சொல்ல போனா 4 நாளுக்கு அமைதியா இருங்கிறப்ப அந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை பிரியிற வரையுமே கொஞ்சம் அமைதியா இருங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, சுக்கிரனுக்கு அஸ்தமனங்கிறது பெரிய அளவுல பாதிக்காது. ஆனா செவ்வாய்க்கு அஸ்தமனம் பாதிக்கும். உச்ச நிலையில் இருக்கும்போது செவ்வாய் அஸ்தமனம் படுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வீரன், போர் வீரன். அது என்ன சொல்ல போனா இதை இப்படியும் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அந்த நாட்டுக்காண்டி போராடி நிறைய பேர் பெரிய லெவல்ல எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்கள தேச துரோகின்னு பட்டம் கட்டி அவங்கள வெளியிலே வரவிடாம பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி அவங்கள பத்தி பேசுறதுக்கே சூழ்நிலை இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு மாவீரனா இருந்தாலும் அவன் இந்த நேரத்துல பேசும் பொருளாக இருக்க மாட்டான் அப்படிங்கறதுதான் அமைப்பு. இந்த செவ்வாய் உச்ச செவ்வாய் அஸ்தமனம் ஆகுது. சோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாவீரனா இருந்தாலும் இந்த நேரத்துல நீங்க கொலையாகணும். சோ உங்களால எவ்வளவு துணிஞ்சு எவ்வளவு தைரியமா இருந்தாலும் எவ்வளவு போராடி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கு சப்போர்ட்டா சுக்கிரன் இருக்கார். அது ஒரு பிளஸ். சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துதான் அஸ்தமனம் ஆகுது. அந்த அதாவது சேர்ந்து அஸ்தமனமான செவ்வாய் அஸ்தமனா அந்த அஸ்தமன தோஷத்தை சுக்கிரன் விளக்க வராரு. சோ இதன் அடிப்படையில உங்களுக்கு நீங்க ஃபெயிலியர் ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம், இந்த ஒரு சிலர் பார்த்தோம்னா தோத்துருப்பாங்க ஆனா ஒரு பொண்ணு வந்து சக்சஸ் லைஃப்ல ஜெயிச்சிட்டாயா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அந்த மாதிரி அமைப்பு. நீங்க ஆசைப்பட்ட கோல் உங்களுக்கு கிடைக்காட்டியும் வேற ஒரு பாதை உங்களுக்கு துறக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சோ நீங்க கொஞ்சம் பார்த்து நிதானமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட என்ன சொல்ல போனா தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இல்ல ஜாப் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கரியர் மாறும், ஸ்வாப் ஆகும். இந்த லெவல்ல இருந்த நீங்க இப்படி மாற போறீங்க அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.